100%. லோயிங் நல்லா தான் இருக்கு. கையெல்லாம் வர ஹீரோ மேவரிக் டிடிஎஃப் டெக்னாலஜிஸ். ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரியே இருக்கு. லாரி யாரன்றா டே? டேங்க் மெட்டலில் குத்துருக்காங்க. ஸோ கைஸ், சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணிவிடுங்க. என்னை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். வேணா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நேம் வந்து பைக்லெஸ் பைக்கர் போட்டாலே வந்துடும். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே வேறு ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏதோ இன்ட்ரோ பேசுகிறேன் பேசுகிறேன். போய் வீடியோ பாருங்க கைஸ். ஒரு இருந்தான். ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் பைக்லெஸ் பைக்கர். இந்த விளாக் வந்து ஹார்லி எக்ஸ் 440X நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் பல மாடுகள் வருது. ஸோ என்ன நேரமோ தெரில, கொஞ்சம் தூங்கி அப்புறம் இவனை பிக்கப் பண்ண போய் அவனை பிக்கப் பண்ண போயின்னு சொல்லி மாறி மாறி. யாருடா கை காமிச்சா? ஓ, மேகத்துக்கு. ஓகே ஓகே. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய மேகம் வந்து எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த கிளைமேட் வந்து நான் ஸ்கூல் டைமில் வந்து அந்த லாஸ்ட் டைம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளைமேட்லாம் இருக்கும் எப்பவுமே. நமக்கு அப்புறமா கிளம்புனவங்க கூட போயிட்டான்டா லொகேஷனுக்கு. நான் வீட்டுக்கே போயிட்டேன்னு தனியாக பேசிட்டு இருக்கேன். என்னடா இது இவ்வளவு ஹீட்டா இருக்கு ஒரு மாதிரி? அது ஒண்ணும் இல்ல, நான் விளாக் எடுக்க முடியாதுன்றது தான் இதோட ஒரு அறிகுறி, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு மழையா பாரு, அப்படி ஓம பேஞ்சிட்டு அப்படியே போயிடணும். சரியா? டிஸ்டர்ப் பண்ண கூடாது, கடுப்பு வரணும். உங்களுக்கு அந்த உருவம் தெரியுதா? ப்ரோ 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 பிக் ஃபேன் போற மாதிரி. லாஸ்ட்ரா யார் சொன்னா மழை பெய்யாதுன்ற? என்ன சாட்டி லேட்டா வந்திருக்க? கட்டு மேட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சம் மச்சான் சாரிடா, கொஞ்சம் ஒரு 1 hour தான் லேட் ஆயிடுச்சு. விளங்கிடும். மழைலாம் பெய்யாது ப்ரோ. ஏ ஹாய் தானேஷ், ஹவ் ஆர் யூ? இன்னும் ஒல்லி ஆகிட்ட அடிக்கிறேன். ஸோ கைஸ், பைக் ஒரு இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இது ஹார்லி டேவிட்சனோட 440X. ஸோ ஃபஸ்ட்டு பைக்கோட லுக்லேருந்து பார்க்கணுன்னா நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரில. இது வந்து ஒரு ரோட்ஸ்டர் மாடல்னு சொல்கிறாங்க. ரோட்ஸ்டர்னால் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் டூரிங் இருக்கிற பைக் தான் சொல்லுவாங்க. ஒரு நார்மல் ஒரு எல்இடி ஹெட்லாம் கொடுத்தாங்க, லைக் CB300R அந்த மாதிரி ஒரு மாடல் மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பார்க்கும்போது ஒரு USD ஃபோக்ஸோட பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஹார்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இண்டிகேட்டரில். ஆமாங்கண்ணா. ஸோ பைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் கலரில் இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கலாம் எனக்கு தெரியல, நல்லா பார்த்து வரல. இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மேட் கலரில் இருக்குது. ஸோ லுக் வைஸில் வந்து ஒரு நார்மலாக தான் இருக்குது. ஒரு ஹார்லியோட ஒரு வாடகை அடிக்காமல் இருக்கிறது. இது வந்து ஒரு ஹார்லியோட ஒரிஜினலாக வரல. அது காரணம் இன்ஜினை வந்து ஹீரோ பண்ணியிருக்காங்க. ஹார்ன் வச்சு பயம்பூத்தி விட்டார் அண்ணா. ஏய், ஆட்டோ வீலிங் அடிக்கிறாரு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஓப்பன்லேயே தான் இருக்குது. லைக் இதோட ஃப்ரேம் வந்து என்னடா மண் அடிக்குது, இப்படி அன்ஃபினிஷ் ஆன மாதிரியா இருக்குது. நீங்கள் எதாவது கழட்டிட்டீங்களா? ஸோ உங்களுக்கு இன்ஜின் ஹெட்டு அண்ட் இங்கே ஹார்லியோட லோகோ இந்த இடத்துலலாம் வந்து ஒரு பிராஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 440cc அதோட நேம்லேயே இருக்குது. ஒரு ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின். அதுக்கானது எங்கே இருக்குது? ஸோ ஆயில் கூலர் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்க்கும்போது 27 horsepower at 6000 RPM அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 37 38 Nm ஆஃப் டார்க்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் டிவிஎஸ்ல லான்ச் ஆன மேவரிக்கும் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது அந்த அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் அண்ட் பைக்கோட லுக் இதை விட அது ஸோ டோட்டலாக டிஃபராக இருந்துச்சு ஒரு மாதிரி. அதை நான் நேரில் பார்க்கல, பட் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது டிஃபராக இருந்துச்சு. அதை தவிர இன்னும் மெயினாக என்ன டிஃபர் ஆகுதுன்னா, அது வந்து ஒரு ஹீரோ மேவரிக், ஹீரோ பிராண்ட். இது வந்து ஹார்லி அப்படின்ற ஒரு 2 பேர் தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் இதுவுமே வந்து ஹீரோவோட கொலாபரேஷன் லான்ச் பண்ணதான் 3 months வேணா திருப்பி தேய். தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு ரியரில் வந்து ஒரு 7 step ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு பைக் ஓவராலாக ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரியே இருக்குது. என்னன்னே சொல்ல தெரில. ஏதோ இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ஏதோ கேப் இருக்குது, இங்கே ஏதோ கொஞ்சம் சின்னதாக இருக்குது. வண்டி எவ்வளோ? 3.5 மை காட், 2.4 எக்ஸோரூம் ரேட் போட்டுருந்தானுங்க. ஓ, இது டாப் அண்டா? டாப் அண்டுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? நான் கூட கலர் ஆப்ஷன் தான் டாப் எண்ட் நினச்சேன். அதை விட பெருசாக தூக்கி போட்டானுங்க. சூப்பர் பைக் ஓனராகனால இப்படிலாம் கலாய்க்கக்கூடாது மிஸ்டர் சண்டி. அவர் ஹயபூசா பற்றி பேசிகிட்டு இருக்காரு. வண்டிலாம் என்ன ஹயபூசா தான் மாசாங்க. ஜாலியாக பேசுனீங்களாடா? அப்படியே அவரே சொன்னார். அதை வாட் அ ஜென்யூன் மேன். இதுக்கு மேலே வேறு என்னப்பா சொல்கிறது இதை பற்றி? ஆமாங்க, சீட்டு இன்றைக்கி ஒரு நட்டு மட்டும் காணும். இது நட்டு மட்டும் கண்டுபிடிச்சி போட்டால் சீட் அவராது. 13 liter டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது.
டேங்க் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டானுங்கன்னா டே மெட்டல் டோய் அப்படின்ட்டு அடிச்சு ஜர்க் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க நேரத்துக்கு. போபோ ஃபோன் ஹோல்டர் இது என்னோட ரிவ்யூ பார்த்தா வாங்கியிருக்காங்க. பூபா இல்லடா போபோடா. ஸோ கைஸ் இதில் கொடுத்துற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே நல்லா இருக்கலாம் பாருங்க. இம்ப்ரெஸ் ஆகிட்டான் இவன். ஓ இந்த ஷேப்பு நான் எல்லாத்தையும் அழுத்தி பார்ப்போம். ஆவரேஜ் மைலேஜ் வந்து அப்போ 31. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் அழகாக எழுதி வச்சிருக்காங்க கைஸ். ஆனால் ஹீரோவில் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரில. இந்த ஹீரோவில் நிறையா காசு கட் பண்ணிப்பாங்க. இதுவே காசு கட் பண்ண மாதிரி தான். எல்இடி மச்சான் எல்லாமே நல்லா இருக்கு, பிரைட்டாக இருக்கு. கார்த்தி வண்டி தெரியவே மாட்டேங்குதா இப்படி நிறுத்துறா கொஞ்சம் திருப்பிட்டு வந்து. இந்த ஸ்டாண்ட் இப்படி இந்த மாதிரி மழை வராதுடா. டேய் என்னடா பண்ற? டேய் ஷோரூம் தான் வேலை பார்த்தே நீ. உண்மையிலே அவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. டேய் அங்கே இப்படி என்ன திருப்புவாங்க ஷோரூம்ல? அவன் என்னடா எஸ்கேப் ஆயிட்டான். அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? ஏய் எக்ஸாஸ்ட் சவுண்ட் நல்லா இருக்கு. ஆனால் ஹேண்டில் பார் தான் வைப்ரேட் ஆகுது. ஸோ கைஸ் நாங்கள் எடுத்த அபரிவிதமான முடிவு, அதாவது நான் லேட்டாக கிளம்பி வந்ததால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. லோயிங் நல்லா தான் இருக்குது, தேர்ட் கியரில் கூட. வைப்ரேஷன் காலு கையெல்லாம் வைப்ரேஷன். ஒரு நார்மல் ஸ்லோ ரேஞ்சிலையும் சரி ஹை ரேஞ்சிலையும் சரி ஃபுட் பேக்லேயும் கையிலையும் வந்து அது ஃபீல் ஆகுது. மற்றபடி ரைட் பண்ணுறது அந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. லைக் ஈஸியாக தான் இருக்கும். ஹேண்டில் பார் கொஞ்சம் காம்பேக்டாக கிட்டே தான் முடியுது. ஏன் இப்படி போகிறாங்க? இந்த பக்கம் மண்ணு போட்டு முட்டாங்களா? சரி வந்தது வந்துட்டாக்கா சாஸ்திரம் போய் காஃபியை குடிச்சு போவா. என்னது காஃபி கடை எப்படி காஃபி குடிச்சு போ. அப்போ நீங்களாம் இங்கே இருக்கீங்களா? நான் போய் அதுக்குள்ள விளாக முடிச்சுட்டு வந்துடுறேன். மழை பேஞ்சாலும் பரவாயில்ல. எப்படி சென்டிமெண்ட்டாக போட்டேன் பார்த்தியா? இங்கே பாருங்க எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணுறேன். மழையெல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு. எங்கப்பா போனேன்? டக்குன்னு மழை வருது உள்ள வந்து வண்டியை விட்டேன் ப்ரோ. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏன் போனீங்க? அப்படியே லெஃப்ட் எடுத்துருக்கலாம்ல. எங்கள் ஊர்லேயாச்சும் விளாக் பண்ணியிருக்கீங்க. சொல்லாமல் ஓடி போனால் எப்படிப்பா தெரியும்? சொல்லாமல் தான் ஓடி போனேன். நீ கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டேன். அது ஒரு 1 ஹவரால் இப்படி ஆயிடுச்சு. மனுஷனே இல்ல தெரியுமா? என்ன நேரம்டா இது? விதி விளையாடுச்சப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. A few moments later. இப்பயும் புதுசுமா தான். இங்கே பேர் தனியில் பேர்லாம் எழுதலாம். நீ அது ஆமாடா லைட்டாக அடிச்சிச்சு போல. சரி ஹசார்ட் சுவிட்ச் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது கைஸ். ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே வந்து இது என்ன SOS அழுத்திடவா? சவுண்டு கேட்குது. வீட்டுக்கு போகுமா? நைஸ். உங்களுக்கு USB கனெக்டிவிட்டி மட்டும் இங்கே லாங்கில் இருக்குது. நம்ம ப்ரொமோட் பண்ணாத நம்மளை பார்த்தா வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம். வெளியே யோப்பா சரியான வைப்ரேஷன் கைஸ். ரெட் லைன்லாம் அடிக்கும் போது இந்த ரோட்டில் எல்லா பைக்கும் ஓட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்படி ஏறி ஏறி இறங்கி இருக்கும். இந்த சஸ்பென்ஷன் நல்லாவே ப்ளே ஆகுது. அந்த தூக்கிலாம் எதுவும் போடல. அப்படியே ஹார்லியில் பார்க்குற அதே சஸ்பென்ஷன் செட்டப் அது மட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதில் லேக் ஆகுதுன்னா ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. ஏன்னா அந்த ஹை எண்டில் மெலிசான கம்பியில் கொடுத்துருக்காங்களா, அதனால் அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அது எதனால் ஆகுன்றது காரணம் இதுதான். இந்த ஒரு இதில் இருக்கனால அதுவுமே கொஞ்சம் ஹார்டான ஒரு இதில் வந்து கிட்டக்கவே பிளேஸ் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் ராடே இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ அந்த ஈஸியாக ட்ராவல் ஆகும். ஒரு மாதிரி வீக்கான பாயிண்ட் இருக்கனால திக்கான ஒரு மெட்டல் பாயிண்ட்டில் வந்து இந்த ஹேண்டில் பாரை வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனை கம்மி பண்ணிருக்கலாம். கிராப் பண்ணுறதே கொஞ்சம் லென்த் யூஸ் பண்ணி அப்புறமா தான் உங்களுக்கு கிராப் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் கோளாராக தான் இருக்குது. சண்டை செய்யணும்னு ஆயிடுச்சுனால மயிரை கூட முடிஞ்சது. இப்போ ஜாவா 42லையுமே பொறுமையாக வந்து ரிவர்வ் பண்ணி போகிற மாதிரி இன்ஜின்ஸ் அப்படி பண்ணுறதால என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா மைலேஜ் தருது. நல்லா ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது பைக்கு. 100 ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப இந்த மாதிரி பொறுமையாக டைம் எடுத்து அந்த RPM வந்து ரொம்ப ரிவர்வ் ஆகாத மாதிரி இவங்க இப்போ புதுசாக UCL பண்ணுறாங்கன்னு தெரில. நான் ஜாவா 42மே ஓட்டிட்டேன். அதுலேயுமே இந்த ஒரு இது இருந்துச்சு. அதுவுமே 35+ kmpl கொடுக்குது. இதுவுமே 35 கொடுக்குது. அது பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது. இந்த பைக்கை யார் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஹார்லி தான் வேணும் பிராண்டில் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் இது போகலாம். மற்றபடி நல்ல பைக்குன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது சூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரையும் ஒரு ஹீரோவில் கூட போகலாம். மேவரிக்கு இன்னும் இது தொங்குது. அங்கேயே பார்த்தேன் சொல்லாம இருந்தேன். நானும் என்னடா நான் ஏதோ போகும்போது கால்ட்டி காயலங்களை போட்ட மாதிரி பேசுகிறேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்னடா நீ என்ன சொல்கிற? எங்கே போச்சு? அதே மொத்தமாக கீழே வந்தால் கூட கண்டுபிடிச்சிருப்பேன் நான்.
நட்டு மட்டும் கீழே விழுந்ததில் கண்டுபிடிக்க முடியல. அது எங்கே விழுந்து தெரியல. வேணா போய் கண்டுபிடிக்கலாமா? இவன் கண்டுபிடிப்பானே. நட்டை கண்டுபிடிது. எங்கே நம்ம போகிறோம்? நட்டு கண்டுபிடிக்க ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் போகிறோம். என்னடா பழி போட பார்க்குறீங்களா? டிடிஎஃப் டெக்னாலஜிஸ். நானும் நோட் பண்ணல. என்ன நம்ம கிட்ட டிக்கியா காமிச்சிட்டு இருக்கேன் பாக்குறேன். வைப்ரேஷன் தான் ஹீரோ வேலையை காமிச்சிருக்கான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் நான் பண்ணி தரேனே, எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு பண்ணியிருக்கான். எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன். நான் கரெக்டாக தான் வந்தேன். சரி விடு, ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நான் தூங்கிட்டேன். டக்குன்னு பிச்சா வந்துடாது. அது காற்று இழுத்து போறத. இவன் என்னன்னா வீடியோவில் ரைடருன்றான், இவன் என்னன்னா ஏஜிபி வீகான்றான். அதானே அப்போ வந்து கண்டென்ட் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம. முதல்ல இந்த vlog எதுக்கு பண்ணோன்றது ஆடியன்ஸ்க்கே புரியக்கூடாது. திருப்பி இன்னொரு வாட்டி கேட்கணும், ப்ரோ இது ஒழுங்காக ரிவ்யூ பண்ணுங்க, இப்போ தாண்டா என்ன வேலைக்கு வந்திருக்க, 2 வீடியோ போட்டலாம்டா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்த தொட்டு பாருங்க இப்படி போடும். தங்க அமுக்கி பாரு. அடம் ப்ளூ கிராஸ் பிடிங்க. இவனே என்ன வீடியோ எடுக்கிறியாடா? இதுல இல்லை, உன் வண்டியில் தான். ஒரு ஏர் அண்ட் ஆயில் கூல்டர்னால கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது மேபி உங்களுக்கு ஹீட் தெரியலாம், ஹைவேல ஓட்டும்போது உங்களுக்கு தெரியாது. இது சர்வீஸ் சார்ஜ் வந்து 3000 சொன்னாங்க ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு. அண்ட் பைக்கோட ரேட்டு 3.5 lakhs டாப் அண்ட் மாடல். டாப் அண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் எனக்கு இதுதான் சொன்னாங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் வந்து இன்னொன்று 2-3 சொன்னாங்களே, மறந்துட்டேன். லாரி யாரன்றாடே யாருக்கிட்ட? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால எவனும் இது பக்கமே வரமாட்டான்னு நினைக்கிறேன். 3,50,000 டாப் பண்ணுனே அப்படியே திரும்பி பார்க்க மூடி போயிடுவானுங்க சோறு மூட்டு. ஐயா நீங்களே வச்சுக்கோங்க ஐயா. இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுயா, நான் புடவை விற்க வந்தவையா. இதை சொன்னேன் அதுக்கு நான். சாண்டி ஸ்பேர்ஸ் ரேட்டு கம்மி, ஹீரோடுல அதனால கம்மி. கையெல்லாம் கத்திரவே வந்தான்டா. கொஞ்சம் சேராயிடுச்சு. லைட்டாக குத்திச்சு சார். ஸோ ஹே காய்ஸ், அதான் பைக்கை பற்றி டக்குன்னு ஷார்ட்டாக ஒரு 4 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோவில் வண்டியை பற்றி பேசலை, கொஞ்சம் பேசியிருக்கேன். பட் நான் டீட்டெயிலாக எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரு பண்ணல. பறக்க மலையில் பாதி, இதில் பாதி, அதில் பாதின்னு முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிடுச்சு. சரி விடுங்க. ஸோ பைக் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னால் இதை ஹார்லி பைக் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா ஒரு 2 விஷயத்தை வச்சு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஒன்று வந்து டேங்க் லைட்டாக பார்க்க அது மாதிரி இருக்குது, கொஞ்சம் சைட்லேருந்து பார்க்கும்போது வியூ. எக்ஸாஸ்ட் அப்படியே பார்க்க 750 மாதிரி இருக்குது. அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு ஹார்லி மாதிரி தோணல. உங்களுக்கே தெரியும் இது கொலாபரேஷன் வந்தனால இந்த அளவுக்கு அது ஒரு சீப்பாக கொண்டு வரன்ற பேரில் வந்து டாப் அண்ட் மாடலில் 3.5 lakhs வச்சிருக்காங்க. அதர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் ஓட்டி பார்த்து எல்லாத்தையுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். டாப் அண்ட் மாடல் 3.5 lakhs சொல்கிறாங்க. நான் ஸ்டார்டிங் ரேட் வந்து 2.6 or 700 தெரில சம்திங், அந்த ஒரு அரௌண்ட் அதுக்குள்ளே தான் வருது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து எனக்கு அப்போ கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பைக்கோட லுக்கில் தான் கொஞ்சம் மெயினாகவே விளாட்டாங்க வண்டி, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மேவரிக் நான் பார்த்தேன், இப்போ தான் இந்த வீடியோ பண்ணும்போது நான் வந்து மேவரிக் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பார்க்கல. இப்போ தான் பார்த்தா நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, பைக் வந்து டேங்க் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கேப்பாகவே இருக்குன்னு. மேவரிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அழகாக, ஒரு ஃபேரிங் மாதிரி சின்னதாக ஒரு பார்ட்டை போட்டு. அது வந்து அப்படியே நீங்கள் CB300R பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறதுக்கு அப்படியே ரோட் ப்ரெசன்ஸில் வந்து ஏதோ டிஃப்ரெண்டான வண்டி வருது அப்படின்னு தோணுது. அப்படியே கொஞ்சம் கிட்ட வர தான் பார்க்க வண்டி அப்படியே நமக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்னடா இது அப்படின்னு முடிஞ்சிருது. மோஸ்ட்டாக எல்லா பைக்கும் வைப்ரேஷன் ஆகும். ஆனால் வந்து நம்மளோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அந்த மாதிரி இதில் இருக்குது. நான் ரொம்ப முறுக்குறேன்னா கை அப்படியே ஆடுது இந்த இடம், அந்தளவுக்கு இது நான் மேபி வீடியோவோட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் கைஸ். வண்டியில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், மேபி அந்த வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன். ஆனால் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கண்டினியூஸாக ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு டைட்டிலே இப்போ மென்ஷன் பண்ணி தான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக ஏதாவது இது ரிவ்யூ கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். சினிமேட்டிக் கூட ஒழுங்காக எடுக்க முடியல, ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தப்பு, அதுக்கு நான் தான் காரணம். ஸோ இதான் கைஸ், இதான் வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீக் வந்து நான் வந்து ஸ்க்ராம்பிளர் 400X போடுறதா இருந்துச்சு. அந்த பைக்கு இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். அது ஏன் போடனா, இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதுவுமே கிட்டத்தட்ட 2மே சேம் தான். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் போட தேவையில்லை, ஏன்னா அந்தளவுக்கு நான் கிளிப்ஸ் நான் எடுக்கல, எனக்கே தெரியும். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இதுக்கு மேலே கண்டென்ட் இல்லை என் கையில். பை கைஸ், பை. பேசிட்டா பைக் மாந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பை அடிக்கிட்டு இருக்கேன் வீடியோவில். டேக் மது சூப்பராக இருக்குடா நீ பண்ணது. கை கூறானா கடிக்க வர அந்த இல்லை, நான்லாம் பார்க்கல. சொல்லலாம் எடிட்டில் தூக்கிடுவேன். 13. ஸோ 13 லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்குது சைஸ். யாராவது அவரை சொல்லி நிறுத்துங்க ப்ரோ. அப்படி வேணா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு. நீ இடத்துல பேர்ன் அவுட் பண்ணி செக் பண்ணலாம், எல்லா கீரையும் போட்டு.
அதெல்லாம் பார்க்காதீங்க, நமக்கு ஸ்பீடு தான் முக்கியம். பேடாக எதுக்கு போய் செலவு பண்ணோம்? எதுக்கு இப்போ எடுத்து டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு கேட்குறேன். இன்ன இடத்துல முறுக்கணுமா? டேய் என்னடா கடிச்சிட்டா? ஸோ ரியர் லுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன் நட்டு காணுமான்னு இதுக்கு எப்படா உக்காண்டு வந்தீங்க அங்கேருந்து? அவனுக்கு தெரியல ப்ரோ நட்டு காண்டி அப்படியே ஓட்டு வந்துடுவாங்க. இவ்வளோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இன்ட்ரோ எப்படி கொடுப்பீங்க? ஒரு பைக் கிராஸ் பார்க்க போகிறோம். வண்டி கவுண்டர் கூடாதுன்னு எப்படி கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறாங்க?